என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற தலைப்பில் கடந்த ஒரு சில நாட்களாய் தியானிக்கிறோம். இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் பல வெட்கத்தை அனுபவித்தவர்களாக, அநேக வெட்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் வந்ததுனால இதுக்கு மேலே எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லை, இதுக்கு மேலே எனக்கு ஒரு நன்மை கிடைக்காது அப்படின்னு நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். ஆனால் நாம் அவருக்கு காத்திருக்கிறதுனால நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்றத நம்ம தியானித்தோம். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால நம்ம வெட்கப்பட்டு போவதில்லைன்றதை நம்ம தியானித்தோம். இன்னைக்கு இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். பாருங்க, வெட்கப்பட்டு போகாததற்கு காரணம் உம்மை நம்பினார்கள் மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கை கிடைத்ததுக்கு காரணம் அங்கே சொல்லுகிறார், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் தப்பி ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவர் அவர்கள் முகத்தை வெட்கப்பட்டு போக விடாம காப்பாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாரும் வெட்கப்படுவதே இல்லை. ஒருவேளை உங்கள் பிரச்சனை ஜாஸ்தியானதுனால மனிதர்களிடத்தில் அபயம் விட்டுருக்கலாம், அல்லது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லையோ அல்லது கோர்ட் வாசல்லையோ நீங்கள் மிதித்து பல நேரங்கள் உங்கள் அபய குரல்கள் கேட்காமல் அங்கே அநேகர் செவி அடைத்து போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எவ்வளவு நாள் கூப்பிடுறதுன்னு கேட்குறீங்களா? எவ்வளவு நாள் நான் காத்திருக்கிறதுன்னு கேட்குறீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் தேவன் அவர்கள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். கர்த்தரை தானே நம்ம நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தரை தான் நோக்கி கூப்பிடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது எப்படி கூப்பிடணும் அப்படின்னு நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை கூட நான் அதுக்காக வாசிக்கிறேன். 31ஆம் சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 31:17. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்றார், உம்மை நோக்கி கூப்பிட்டேன் ஆண்டவரே. நீங்களும் இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க ஒருவேளை மனிதர்கள் யாராவது எனக்கு உதவ மாட்டார்களான்னு நீங்கள் கூப்பிட்டு சலித்து போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, சங்கீதம் 4:3 வாசிக்கிறேன். சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அவரை நோக்கி கூப்பிடுறவங்க வெட்கப்பட்டு போவதில்லையே. எப்போ தெரியுமா? முதலாவது, இவர் சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். கேட்டார் என்று அல்ல, கேட்பார் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறார். முதலாவது, நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு கூப்பிடுங்க. நீங்கள் உலக பிரகாரமாக நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் போய் நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் நம்பிக்கையை இழக்காதீங்க. மரித்து 4 நாள் ஆகிவிட்டது, நாருமே இந்த கல்லை புரட்ட முடியாதே என்ற நிலையிலே ஆண்டவராகிய இயேசு நம்பிக்கையோடு பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிட்டார் அல்லவா? நமக்கு அது ஒரு பாடமாக இருக்கட்டும். எவ்வளவு காலம் ஆயிருந்தாலும் நீங்கள் உலக பிரகாரமாக நம்பிக்கை இழந்திருக்கலாம், தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள். இரண்டாவதாக, சங்கீதம் 22:24 நான் வாசிக்கிறேன். 22ஆம் சங்கீதம் 24வது வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பாருங்க, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவம் வந்துருச்சு, பயங்கரமான பிரச்சனை. அப்போ எல்லாரும் முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் யாராம் பாருங்களேன், தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனுக்கு கேட்டருளினார். ரெண்டாவது, நம்பிக்கையற்ற நிலைமையிலும் கூப்பிடுங்கள். முதலாவது சொன்னேன், நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள். இரண்டாவது, நம்பிக்கையற்ற நிலையிலும் கூப்பிடுங்கள். உலக பிரகாரமாக எல்லாம் முடிந்தது, அல்லது உபத்திரவம் ஜாஸ்தியாயிருச்சு, நான் இதுக்கு மேலே நான் கூப்பிட்டு என்ன பிரயோஜனம், எல்லாமே முடிஞ்சு போச்சே நீங்கள் நினைக்கிறீங்களா?
இப்போதும் நம்பிக்கை அற்ற நிலைமையிலும் கூப்பிடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி பிரதர் இதுக்கு மேலே நமக்கே தெரியாதா, இதுக்கு மேலே ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுதும் நம்பிக்கை அற்ற நிலைமையிலும் நீங்கள் கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள். இரண்டாவது, நம்பிக்கையற்ற நிலையிலும் கூப்பிடுங்கள். மூன்றாவதாக சங்கீதம் 34:6 வசனத்தையும் 15வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 34ஆம் சங்கீதம் 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான். அப்போ ஒருவேளை என்கிட்ட காசு இல்லை, நான் ஒரு தரித்திரன், நான் போய் உலகத்தில் யார்ட்டையாவது அபயமிட்டா யாரும் எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் உலகத்தை நினைக்கலாம், உலக மனிதர்களை நினைக்கலாம். ஆனால் இவர் யார் தெரியுமா? நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரியவர். அவர் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்குறவர் அல்ல. ஐயோ எனக்கு இவன் வேண்டாம் அப்படின்னு யாரையும் தள்ளி விடுகிறவர் அல்ல. அவர் நம்பிக்கைக்கு உரியவர். நம்பிக்கைக்குரியவரை கூப்பிடுங்கள். ஏழைகளை அவர் விடமாட்டார். திக்கற்றவர்களை அவர் கைவிட மாட்டார். நம்பிக்கைக்குரியவர். அவர் நம்பிக்கைக்குரியவர். தேவ பிள்ளைகளே, யாரோ உலகத்தில் செவி அடைச்சிக்கிட்டதுனால தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்னு நினச்சிக்கிட்டீங்களா? கர்த்தர் செவி கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு, ஆமேன், கர்த்தர் கேட்டு கூப்பிடுங்கள். அவர் நம்பிக்கைக்கு உரியவர். அதே 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்களின் தேவன் அவர். நீதிமான் கூப்பிட்டுட்டா, தேவ மனிதர் கூப்பிட்டுட்டா கர்த்தர் செவி கொடுப்பார். அதனால தான் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவன் கூப்பிட்ட உடனே அவர்கள் கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். செவியை திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் அங்கே பதில் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு கூப்பிடுவோம். இரண்டாவது, நம்பிக்கையற்ற நிலையிலும் கூப்பிடுவோம். மூன்றாவது, நம்பிக்கைக்குரியவரை கூப்பிடுங்கள், அவர் நமக்கு பதில் கொடுப்பார். சங்கீதம் 34:15 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்வோம். சங்கீதம் 34:15. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உமக்கு நன்றி. நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் யார் யாரெல்லாம் இந்த நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, நம்பிக்கைக்குரியவரே, உம்மை நோக்கி கூப்பிடுவதனால் நீர் செவி கொடுக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து விசுவாசித்து நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகள் பதிலை பெற்றுக்கொள்ளட்டும். நம்பிக்கைக்குரியவராகிய உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸை தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வர்றவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.